கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அதிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியாவின் பலவேறு மொழிகளை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், பேச்சு மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மாடியூல் ஒன்று கிரியேட் பண்ணி அதை நேற்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறதாக அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். 65 இந்திய மொழிகள் மற்றும் டயலெக்ட். அந்த டயலெக்ட்டுங்கிறத மேபி இன்னும் கிளை மொழி அப்படின்னு வச்சுப்போம். வட்டார வழக்குன்னு சொல்ல முடியாது. வட்டார வழக்கு ப்ளஸ் அதற்கு ஒரு தனித்த இடமில்லாத, அது ஒரு மொழி என்று தனித்து கூற முடியாத வகையில் இன்னொரு மொழியை ஒட்டி ஆனால் சற்றே மாறுபட்டதாகவும் இருக்கிறதுங்கிறத நம்ம டயலெக்ட் அப்படின்னு வச்சுப்போம். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்கிறது ஷெட்யூல்டு இந்தியன் லாங்குவேஜஸ், அதாவது பட்டியலிடப்பட்ட 20 மொழிகள். பெரும்பாலும் இதில் ஆங்கிலம் எடுத்துருங்க, ஏன்னா ஆங்கிலம் இந்திய மொழி என்றே எடுத்துக்கொள்வதில்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதை தவிர 45 வட்டார மொழிகள், முக்கியமாக வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த மொழிகள், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய மொழிகள். இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் பேசும் மொழிகளான காரோ, அங்கிகா, சக்மா, இதெல்லாமே அஸ்ஸாம் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு பேர் பேசக்கூடியது. துலு, மேற்கு தொடர்ச்சி மலை, அது தொடர்பாக இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள். புந்தேல்கண்டில் பேசக்கூடிய மொழி, மத்திய பிரதேசம் வச்சுங்க. இப்படி பல்வேறு மொழிகள் போட்டிருக்காங்க. இதுதான் ஒரு ஜம்ப் அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. நம்ம எப்போவுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற ஒரு துறை வரும்பொழுது காமனாக இந்த பெரிய மொழிகள் அப்படிங்கிற சிலதை மட்டும்தான் தொடுவாங்க. ஆங்கிலத்தை தாண்டி இந்திய மொழிகள்னு வந்தாலே ஒரு 5 மொழி யூஸ்வலாக சொல்லிடுவாங்க. ஹிந்தி இருக்கும் அதில் முதல்ல, நேச்சுரலி. பட் ஹிந்தி என்பதே பல்வேறு வட்டார வழக்குகளோடு தொடர்பு கொண்டது. இப்போ ராஜஸ்தானில் பேசக்கூடிய ராஜஸ்தானி காமன் ஹிந்தியிலிருந்து பல வார்த்தைகளில் வேறுபட்டது. மற்ற மொழிகள், முக்கியமாக பீகாரில், ஜார்க்கண்ட்லலாம் பேசக்கூடிய மைத்திலி, போஜ்புரி, அந்த மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில வார்த்தைகளை உங்களால் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. சில வாக்கியங்கள் அதோடைய எண்டு அதையும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஹிந்தின்று ஒரு 10 ஸ்டேட்டில் பேசுகிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுலேயும் ஒரு சின்ன சின்ன தில்லிக்காரன் பேசுகிறது, பாம்பேக்காரன் பேசுகிற ஹிந்தி, ஹரியானாவில் பேசுகிற மொழியை ஹரியான்வின்னு சொல்கிறோம். பட் எஃபெக்டிவ்லி அது ஹிந்தி தான். அதுலேருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தான். டு உருது, ஹிந்தியோடைய அதே கிராமரை பயன்படுத்தி, ஆனால் பல பெயர் சொற்கள் பாரசீகத்திலிருந்து டெரிவேட்டிவாக வந்த முஸ்லிம்கள் ப்ரிடாமினண்ட்டாக பேசக்கூடிய மொழி. இப்படி நமக்கு பல வட்டார வழக்குகள் இருக்குது. முக்கியமாக நம்ம ஹிந்தி பண்ணிடுவாங்க, தமிழ் பண்ணிடுவாங்க, மலையாளம், மராட்டி, பெங்காலி, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் குஜராத்தியாக இருக்கிறதுனால குஜராத்தியை தொட்டுடுவாங்க. அப்புறம் எண்ணிக்கை காரணமாக கன்னடம், தெலுங்கு கட்டாயமாக வந்துடும். ஏன்னா பெரிய எண்ணிக்கை கொண்டது, 2 மாநிலங்களில் பேசுகிறது. இதை தாண்டி பெருசாக ரிசர்ச் இருக்காது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏஐ ஃபார் பாரத்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அவங்க 22 மொழிகளை அவங்க கவர் பண்ணாங்க. அந்த ஏஐ ஃபார் பாரத் தான் அடுத்தது அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாம் சேர்த்து அதில் ஈடுபட்டவர்கள் தான் சர்வம் அப்படிங்கிற ஒரு ஏஐ கம்பெனியை உருவாக்கினார்கள். இந்த சர்வம்ங்கிறது அதே பின்னணியிலேருந்து வந்ததுனால அந்த 22 மொழிகளை அதுவும் எடுத்துக்கிட்டு மொழி, அதாவது பேச்சு மொழி. இப்போ இதில் இன்னொரு பெரிய இஷ்யூ என்னென்னா, பேசும்பொழுது டைக்ளாசியா அப்படின்னு ஒன்று இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்குமே வரும். டைக்ளாசியானா அதிகாரப்பூர்வமாக எழுத்தில் நாம் எழுதும் பொழுது ஒரு மாதிரியாக இருக்கும். பேச்சு மொழி வரும்பொழுது அதில் சில மாற்றங்கள் எப்படி. இப்போ நாம் பேசுகிறதையே வச்சுக்கிட்டு சொல்லுவோம் அப்படிங்கிறது பேச்சு மொழி. நான் பேசுவதை வைத்து கொண்டு சொல்வோம் அப்படின்னா அது எழுத்து மொழியாகிறது. இப்போ வைத்து கொண்டுங்கிறது வச்சுக்கிட்டு அப்படின்னு மாறுது. அப்போ ஒரு ஏஐ சிஸ்டம் 2த்தையும் ஒரே பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் ட்ரைனிங்கை வச்சு இது என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிபடும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஸ்ரவாணி அப்படின்னு அந்த பேக்கேஜுக்கு பெயர் கொடுத்துருக்கிறது. ஓப்பன் சோர்ஸ் மல்டிலிங்குவல் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் மாடல். இதில் 2-3 முக்கியமானதை நம்ம கவனிக்கணும். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடியதை யார் வேண்டுமானாலும் எடுத்து அவங்களுடைய சிஸ்டத்துக்குள்ளே பயன்படுத்தி கொள்ளலாம். இட்ஸ் நாட் கமர்ஷியல், ஓப்பன். நீங்கள் காசு கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது மத்திய அரசின் கல்வி நிறுவனம். மத்திய அரசின் கல்வி நிறுவனம் அதுக்கோட
சேலரியிலேருந்து ரிசர்ச் ஃபண்ட்லேருந்து எல்லாமே மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை மக்களுக்கு அவங்க வந்து அவங்க உருவாக்கின இதை வந்து மத்திய அரசு நிறுவனமாக இருக்கும் காரணத்தினால அதை பொதுமக்களுக்கு விலை இல்லாமல் கொடுக்கிறார்கள். இதில் கூகுளோடைய சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிச்சயமாக கூகுள் என்ன பண்ணணும்னா இதை தன்னுடைய சிஸ்டத்துக்குள்ளே பயன்படுத்துவோம். கூகுள் ஆண்ட்ராய்டில் நிறைய உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜெமினை ஏஐயோட லாங்குவேஜ் ரெக்கக்னிஷன், ஸ்பீச் ரெக்கக்னிஷன் ரொம்ப முக்கியமாயிருது. ஸோ அவங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் ஸ்டில் ஓப்பன் சோர்ஸ். அதுதாங்க முக்கியம். 65 மொழிகளிலும் டயலக்ட்களிலும் கிளை மொழிகளிலும் பேசக்கூடிய பேச்சு வழக்கை புரிந்து கொள்ளும் தன்மை இந்த ஏஐக்கு உண்டு. நான் சொன்னேன் சில மொழிகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக் லாங்குவேஜ் ஐடென்டிஃபிகேஷன். இதை வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. இப்போதைக்கு ப்ரெஸ் ரிலீஸை வச்சுக்கிட்டு நான் பேசுகிறேன். நான் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சர்வம் ஏஐ பற்றி நம்ம பேசும்பொழுது அதை உடனடியாக நான் டெஸ்ட் பண்ணி நான் அது ட்விட்டரில் சில ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் எடுத்து போட்டேன். அதை பற்றின என்னுடைய இம்மீடியட் குவிக் கமெண்ட்ஸ் கொடுத்தேன். இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ என்னென்னா நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 பேர் பேசுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2 மொழிகள் தெரிந்த 2 பேர் பேசுகிறார்கள் வச்சுக்கோங்க. ஒருவர் தமிழ்காரர், இன்னொருவர் மலையாளி. தமிழ்காரர் தமிழில் பேசுகிறாரு. அதை நன்றாக புரிந்து கொள்ளும் மலையாளி மலையாளத்தில் பதிலளிக்கிறார். இடையிடையே சில ஆங்கில வார்த்தைகள் வருவது கட்டாயம். அப்போ இவர்கள் பேசுவதை அப்படியே கிரகித்து கொள்ளக்கூடிய இந்த ஏஐ ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டு இதை அப்படியே இவர் தமிழ் பேசுகிறவர் இது தமிழ், இவர் மலையாளத்தில் பேசும்பொழுது இது மலையாளம் என்று அதை எடுத்துக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து இவங்க அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் சில டெக்னிக்கல் விஷயங்கள், எம்ஐடி லைசன்ஸ், பெர்மிட்ஸ், ஃப்ரீ யூஸ், மாடிஃபிகேஷன், ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது வந்து ஒரு வைடு ஓப்பன் லைசன்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து டெவலப்பர்ஸ்க்கானது, நம்ம விட்டுருவோம் அதை. இது எதை அடிப்படையாக வைத்து இதை உருவாக்கியிருக்காங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் வாணி அப்படின்னு இன்னொரு ப்ராஜெக்ட். அதில் உருவாக்கியிருந்த அந்த டேட்டாவை வைத்து இந்த ஸ்ரவாணியை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வாணி வந்து 31,000 மணி நேரம் ஸ்பீச்சை ரெக்கார்ட் பண்ணி அதில் வந்து 1,56,000 பேர் இந்தியாவின் 28 மாநிலங்களில் 165 மாவட்டங்களில் கான்வர்சேஷன் 2 பேர் பேசிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி அல்லது ஒரு குரூப்பாக பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 31,000 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணதை வச்சு ட்ரெயின் பண்ணி அதுலேருந்து லாங்குவேஜ் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பித்து பல விஷயங்களை செஞ்சு இதை உருவாக்கி இருக்கிறார்கள். இது வந்து ப்ராஜெக்ட் வாணியிலிருந்து ப்ராஜெக்ட் வாணி செய்தது இந்த டேட்டா கலெக்ஷன். அதுக்கு மேலே அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த ஏஐ சிஸ்டம் அதை உருவாக்கி இருக்கிறது ஐஏஎஸ்சி அதை உருவாக்கி இருக்கிறது. அப்புறம் எரர் என்ன லெவலில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அக்யூரேட்டாக, பர்டிகுலர்லி இந்த காரோ போன்ற வடகிழக்கு மாநில மொழிகள்லாம் வந்து வெரி ஹை அக்யூரஸியில் பண்ணுது. எரர் ரேட் வந்து 10% குறைவுன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவோம். அதோட கூடவே முக்கியமாக இந்த மொழிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னமே சொன்னேன். அவங்களுக்கு வந்து இந்த நிறையா டூல்ஸ் இல்லை, அவங்களுக்கு பரீட்சை சம்பந்தமாக அவங்க படிக்கிறதுக்கு முக்கியமாக மாணவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு கண்டென்ட் இல்லை. இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஸ்பீச் ரெக்கக்னிஷனை உருவாக்குறது இது மாதிரி பலவற்றை கொடுக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் நம்ம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தோம்னா இந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் போதாது. பொதுவாக இந்த சர்வம் ஏஐ வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 டூல் கொடுத்தாங்க டுகெதர். ஒன்று அந்த மொழியை புரிந்து கொள்ளுது, அதை நம்ம ஸ்பீச் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது அதோடைய ரிவர்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச். நீங்கள் எழுத்தால் கொடுத்தால் அது அப்படியே அதை ஒரு டீசன்ட் டோனில் நல்லா படிக்கும். இது டெக்ஸ்ட் டு ஸ்பீச். அதுக்கு பிறகு அவங்க கொடுக்கறது டிரான்ஸ்லேஷன் என்ஜின். இந்த மொழிகளுக்குள்ள தமிழிலிருந்து தெலுங்குக்கு, தெலுங்கிலிருந்து ஹிந்திக்கு, ஹிந்தியிலிருந்து கன்னடத்துக்கு, இதையெல்லாம் மொழி மாற்றம் செய்வதற்கான இங்கிலீஷத்துக்கு நடுவில் போட்டுருங்க. எந்த மொழியிலிருந்தும் ஆங்கிலத்துக்கு, ஆங்கிலத்திலிருந்தும் எந்த மொழிக்கும் அந்த டூல். அதுக்கப்புறமா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன். ஒரு படம் கொடுக்குறீங்க, அந்த படத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படியே கிராப் பண்ணுறது. இது வந்து ஒரு சில மொழிகளுக்கு சர்வசாதாரணமாக இன்றைக்கி வந்து சாட்ஜிபிடி போன்ற கமர்ஷியல் சிஸ்டத்திலேயே ஆல்ரெடி இருக்குது. நான் இன்றைக்கி பண்ண ஒரே ஒரு இதை சொல்கிறேன். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன். அதுவும் எலக்ட்ரானிக்காக மொபைல் ஃபோனில் படிச்சுட்டு இருக்கேன். அது என்னுடைய ஒரு ஃபோனில் இருக்குது. இன்னொரு ஃபோனில் முழுக்க நான் வந்து சாட்ஜிபிடியோட உரையாடிட்டு இருக்கேன் இந்த புத்தகத்தை பற்றி.
ஏன்னா இந்த புத்தகத்தில் நிறைய இஷ்யூஸ் எனக்கு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த புத்தகத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படியே அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோவில் இவர் இப்படி சொல்கிறாரு, இதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நான் வந்து இந்த புத்தகத்தை உடைய பேரெல்லாம் சொல்லி குறிப்பிட்டு, உடனே அது வந்து இந்த நான் ஸ்னாப் பண்ண ஒரு இமேஜ் எடுத்திங்கன்னா அதில் நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த ஃபோனுடைய ஷேடோவே அதில் விழும் லைட்டுக்கு தகுந்த மாதிரி. அதை பற்றியெல்லாம் வந்து கவலைப்படாமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அது ஓசிஆர் பண்ணிடுது. அந்த இமேஜ்லேருந்து அதில் எழுதியிருக்கிறது என்ன அப்படிங்கிறது எடுக்குது. அதை ஒரு அப்ராக்சிமேட்டாக டீசெண்டாக இங்கிலீஷில், இது ஒரு தமிழ் புத்தகம் நான் படிக்கிறது, அது இங்கிலீஷில் அது மொழிபெயர்க்குது. என்னுடைய கான்வர்சேஷன் நான் பெரும்பாலும் நான் வந்து இங்கிலீஷில் தான் சாட்ஜிபிடியோட பண்ணுவேன். அது தமிழ் டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஆங்கிலமாக்கி அதுக்கப்புறமா அது நிறைய தேடுதல்களை செஞ்சு அப்புறமா நாங்கள் 2 பேரும் உரையாடுறோம். பட் இதை கவனிச்சியா, இந்த ஆஸ்பெக்டை பார்த்தியா, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பேச 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 அது விரிவடையுது. அப்போ அது ஒரு கேள்வி கேட்குது, உனக்கு வேறு ஏதாவது அந்த புக்கில் உனக்கு இருக்கா நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு. உடனே 2 பக்கம் தள்ளி இன்னொரு ஒரு சின்ன கிளிப்பாக அதோட ஆட் பண்ணுறேன். ஓகே, நவ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ட்னு அது மேற்கொண்டு சொல்லுது. இப்போ நமக்கு வேற ஒரு சோர்ஸ் இருக்குது, உடனே அந்த சோர்ஸ்லேருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து கொடுக்குறேன், உடனே அது வந்து இன்னொரு சோர்ஸையும் அது புரிஞ்சுக்குது. இப்போ பியூட்டிஃபுல்லாக, அதாவது வந்து நம்ம லிட்ரலி ஒரு அறிவார்ந்த ஒரு நபரை நம்மளுடைய டேபிளில் உட்கார வச்சுட்டு, இந்த முன்னெல்லாம் இதெல்லாம் வந்து கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள், ஸ்பீச் டு டெக்ஸ்டோ, டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சோ, இமேஜ் டு டெக்ஸ்டோ, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக செய்ய முடியும். அதே மாதிரி நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோவை கொடுத்து, எனக்கு டைம் இல்லை, இதுதான் யூடியூப் வீடியோ, இதை ஃபுல்லாக நீ வந்து பார்த்துட்டு நீ இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதோடைய சம்மரியை கொடு, ஒரு பிடிஎஃப் ஒன்று கொடுத்து, ஒரு 2-3 பிடிஎஃப்பை கொடுத்து இந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் ஒப்பிட்டு பாரு. இதெல்லாம் இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். இப்போ எங்கே நமக்கு தடங்கள் வருதுன்னா, பல்வேறு மொழிகளையும் பேசி அந்த ஃபைல்ஸை நான் அப்லோட் பண்ணால் அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியுமா? புரிஞ்சுக்கிட்டு அதோடைய அர்த்தத்தை எடுத்து அதை வேறு மொழிக்கு மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகளை செய்ய முடியுமா? அந்த வேலைகள் எல்லாம் இது வந்து வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் செய்ய போகிறதில்ல, நாம தான் இதை செய்யணும். அப்புறம் நம்முடைய ரொம்ப ஆட்கள் எண்ணிக்கை இல்லாத ஒரு மொழிகள், இப்போ நம்ம இருளர், தோடர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ அவங்களுடைய மொழி இப்போ இந்த இதில் அதெல்லாம் இல்லை. ஏன்னா அந்த லிஸ்ட்டு பார்க்கும்பொழுது அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இட் இஸ் ஒன்லி அ மேட்டர் ஆஃப் டைம். இந்த வாணி ப்ராஜெக்ட் மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க எல்லாரையும் ரெக்கார்ட் பண்ணி இன்னொரு ஒரு 10,000 மணி நேரம் 20,000 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்கன்னா போதும், அப்படியே நீங்கள் பில்டப் பண்ணிக்கிட்டே போகலாம். தட் இஸ் தி கேப்பபிலிட்டி தட் வி ஹேவ் நோ. அதில் நம்ம பெரும் பாய்ச்சல்களை பண்ணிக்கிட்டே போவோம். இப்போ நம்ம வந்து புதிதாக நம்ம ஒரு எல்எல்எம் கண்டுபிடிக்கணும், நம்ம புதிய ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை உருவாக்கணும், ஏன்னா சைனாக்காரன் பண்ணுறான் இந்தியாக்காரன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய வேலைகளே நிறையா இருக்குது. எப்படி ஏற்கனவே உருவாக்கப்பட்ட இந்த டூலை சாதாரண மக்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்களும் பயன்படுத்தி ஒரு ட்ரமாட்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கலாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அதை வந்து இந்த ஐஏஎஸ்சியோடைய ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் இந்த துறையில் வரும்பொழுது அவற்றை பற்றியெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.